ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான். அந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஹேர் டை எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்றத ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஹேர் டை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கருன்ட்டு கையில் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஹேர்லையும் ஒட்டும். அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எந்த அளவுக்கு கருமை இருக்குன்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன அளவுக்கு செஞ்சுருக்கோம், எப்படி செஞ்சுருக்கோம், என்ன கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஓட்டியிருக்கு பாருங்கள். இதனுடைய முழு வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு அடிகனமான ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் நம்ம எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள் ஒரு 1.25 ஸ்பூன் கருப்பு எள் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளோட அடுத்து நம்ம போடக்கூடியது ஒரு 10 கிராம்பு, 10 இல்லைனா 15 கிராம்பு எடுத்துக்கலாம். 15 கிராம்பு, அதுக்கப்புறம் கருப்பு எள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இந்த பாருங்கள் எவ்வளோ கருமையாக ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ணணும் ஒரு பொருள். எந்த அளவுக்கு கருமை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்னாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு புகை பயங்கரமாக வருது. இந்த அளவுக்கு கருகுனா தான் நமக்கு ஹேர் டை நல்லா கருமையாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம கருகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அருமையான ஹேர் டை கிடைக்கும். அதனுடைய அவுட்புட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு கருத்து இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்தளவுக்கு கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள் நம்ம கருப்பு எள்ளு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கருப்பு எள்ளுலேயே ஏற்கனவே ஆயிலெலாம் இருக்கும். அதை நம்ம ஹீட் பண்ண அந்த ஆயிலும் அப்படியே கலந்து வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இதே இவ்வளோ கருமையாக இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் டையும் அந்தளவுக்கு கருமையாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஆயில் அப்படியே வெளியில் வருது. அது அப்படியே பிசுன்னு இருக்குது பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா தான் நமக்கு அந்த கருமை கிடைக்கும். பாருங்கள் எப்படி வறுத்துருக்கோன்னு பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்து பொறுமையாக எடுத்து கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஆறணும். ஏன்னா அந்தளவுக்கு கரிஞ்சிருக்குன்ற போது நல்ல ஹீட்டில் இருக்கும், கங்கு மாதிரி இருக்கும். அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆறும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருன்னு கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டில் வச்சுட்டு அந்த பிளேட்டில் இருந்தால் கொஞ்சம், ஏன்னா இரும்பு சட்டிலே இருக்கும்போது அதிலோட ஹீட்டுக்கே ஆற விடாது. அதனால் நம்ம சின்ன ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்தில் ஆறும். அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம். சின்ன பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இந்த அளவுக்கு நமக்கு வேணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம கையில் கருகருன்னு வரும். அதே மாதிரி நம்ம முடியிலையும் கருகருன்னு வந்துடும். இந்த பாருங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அதை அரைக்கணும். அதில் ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்றனால நமக்கு அது நல்ல ஒரு பிசுப்பாக வரும். பாருங்கள் எப்படி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இதோ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தால் தான் நமக்கு ஹேர் டை நல்லா கிளியராக கிடைக்கும். இந்த பாருங்கள் நம்ம விரலை வச்சு எடுக்கும் பொழுதே நம்ம விரலில் ஒட்டுது பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்களேன். எவ்வளோ கருப்பாக நம்ம விரலில் ஒட்டுது பாருங்கள். இதை நார்மலாக அப்படியே கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா
நமக்கு ஹேரில் இது வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த எள்ளில் வந்து ஆயில் இருக்குன்றனால அதோடு சேர்ந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, வாரத்துக்கு 2 டைம் போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கருமை நிற்கும். வெள்ளை முடி இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 தடவை போடும்போது அந்த வெள்ளை முடி ஃபஸ்ட்டு ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் நமக்கு டோட்டலாகவே கருப்பாக மாறிடும். இந்த பாருங்கள், கையில் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எங்கள் சேனலை போய் பாருங்கள். எங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் இது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த பவுலில் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ எடுத்து நம்ம அந்த பவுலில் போட்டுக்கலாம். சின்ன பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன பவுலில் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவுலில் போட்டுட்டு நம்ம தேவைன்னா நம்ம அதை கூட ஒரு நல்ல ஒரு மூடி இறுக்கமான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம சேஃப்டி படுத்திக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாரத்தில் 2 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயில் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கடையில் கேட்டிங்கன்னா நமக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்ல தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை கலந்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கடுகு ஆயில். 2 ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நல்லது. ரெண்டையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அது பாருங்கள், மிக்ஸ் பண்ண நமக்கு அந்த கருமை நிறம் சூப்பராக வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்கிது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த கருமை கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்து இருந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கருமை வேணும். அப்போ தான் நமக்கு ஹேரில் நல்லா வெட்டும். நமக்கு 1 தடவை 2 தடவை போட்டால் தான் நமக்கு அந்த வெள்ளை முடி ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் தான் கருப்பாக மாறும். 1 தடவை போட்டோன்னே அது இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். 1 or 2 டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணால் அந்த ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் பிளாக்காக மாறிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அப்படி இருக்குது. நல்லா முடி இதை அப்ளை பண்ணோன்னா முடி நல்லா ஷைனிங்காகவும் வரும், நல்லா கருப்பாக மாறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ, வணக்கம்.